நீதி பேசி வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருப்பது எதனால் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமணி மற்றும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கே. கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், இந்தியாவில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்றால், எங்கும் சமத்துவம் தழைக்க வேண்டும் என்றால் பாசிச பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தொண்டர்களிடையே வலியுறுத்தி பேசினார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும், நமது குரல் டெல்லியில் ஒலிக்க வேண்டும், பாஜகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று பேசிய முதலமைச்சர், 40 நமதே நாடும் நமதே என்றார். இந்திய தேசிய கொடி கம்பீரமாக டெல்லி செங்கோட்டையில் பறக்கணும்னா முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? தயாராயிட்டீங்களா? இந்தியா கூட்டணிய ஆட்சியில் அமர்த்தணும். தயாரா? பாஜகங்கிறது சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற கட்சி. கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து தேர்தல் பரப்புரைக்கான காரியாலய திறப்பு விழாவிற்காக வருகை புரிந்து கொண்டிருந்தார். இதற்கிடையில் துணை வேளாண்மை அலுவலர் நாகராஜ் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் அவரது வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இச்சோதனையில் அவரது வாகனத்தில் எதுவும் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து அவரை செல்ல அனுமதித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஆகாய தாமரை மலர்ந்தால் நதி கெட்டுப் போகும், ஆனால் மீண்டும் தாமரை மலர்ந்தால் நாடே கெட்டுப் போகும் என பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கமல்ஹாசன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் பிரகாஷை ஆதரித்து ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நான் ஈரோட்டு மண்ணிலிருந்து பேசுவதற்கான காரணம் என் ஆசான் பெரியார். கடந்த இடைத்தேர்தலில் நான் இங்கிருந்து பேசிய நிலையில் இளங்கோவனை வெற்றி பெற செய்தீர்கள் என தெரிவித்தார். மேலும் நான் நாற்காலிக்காக அலையவில்லை, 64 வருடங்களாக உங்கள் இதயத்தையே நாற்காலியாக எனக்கு அளித்துள்ளீர்கள் என்று பெருமிதம் கொண்டார். இப்ப நான் நாற்காலி தேடி அலையல, அது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், போன மேடையில சொல்லிட்டு இருந்தேன். 64, 65 வருஷமா எனக்கு நாற்காலி எடுத்து உட்காந்து வச்சிருக்கீங்க உங்க இதயத்தில். எனக்கு அசதியா இருந்தாதான் அந்த இடத்துல உட்காருவேன். மற்றபடி இந்த மாதிரி நின்றுகிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். பெருந்துறை சிப்காட்டால் நிலம், நீர் மற்றும் காற்று மாசு அடைந்து விவசாயம், நெசவு தொழில்கள் நலிவடைந்து விட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாசலத்தை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெருந்துறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரியாலும் மாநில அரசு உயர்த்தியுள்ள மின் கட்டணத்தாலும் குறு சிறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் முடிவடைந்தும் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிமுக வேட்பாளர் அருணாசலத்திற்கு வாக்களியுங்கள் என்று தெரிவித்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா தலைவர் சாடி, டாஸ்மாக் கடைகள், மணல் கொள்ளை ஒரு பக்கம். அது மட்டும் கிடையாது, ஊழல். இன்னைக்கு நேரடியாக ஊழல் இல்லைன்னா மறைமுக ஊழல், நன்கொடை மூலமாக ஊழல் பெறுகின்ற ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் அதிகமாக நன்கொடை பெற்ற கட்சியாக திமுகவும், இந்தியாவிலேயே அதிக நன்கொடை பெற்ற கட்சியாக பாரதிய ஜனதாவும் இருப்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த நீதி அரசர்களே அதை கண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்மளுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரே இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. வரிக்குதிரையில் கூட இத்தனை வரிகள் இல்லை, ஆனால் இந்தியாவில் பல ஜிஎஸ்டி வரிகள் உள்ளது என்று மன்சூர் அலிகான் விமர்சனம் செய்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் உள்ள பெரிய மசூதியில் தொழுகையில் ஈடுபட்ட மன்சூர் அலிகான் தொழுகை முடிந்த பின் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன்சூர் அலிகான், இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளராக யார் முன்மொழிந்தாலும் சரி, முன்மொழியாவிட்டாலும் சரி, ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி நான் பிரதமர் வேட்பாளராக முன்மொழிகிறேன் என தெரிவித்தார். இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதிகள் வேண்டுமானாலும் ஜெயிக்கட்டும், ஆனால் இந்த தொகுதியில் நான் தான் ஜெயிப்பேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். வரி கொதிரையில அதிகமா வரி இருக்கோ இல்லையோ, ஆனா ஜிஎஸ்டி வரி ஏறின்னு போட்டு ஜகாத்து கொடுக்கவே கூட வசதி எல்லாம் பண்ணிட்டான். நீ எதுக்குடா ஜகாத்து கொடுக்குற, எல்லாத்தையும் எனக்கு கொடுறான், கொண்டு போய் அதானி கம்பெனி. கடைசி பார்த்தா அதானி அவரோட பினாமியா. அதை சொன்னனாலதான் கெஜ்ரிவால் 2 ஸ்டேட்டை நடத்துற ஒரு சிஎம் தூக்கி உள்ள போட்டிருக்கு. நான் வரி வரியா விளாசுறேன். இப்போதைக்கு திமுக பல பிரச்சனை எது இருந்தாலும் சரி, 38 தொகுதியில் அவங்க வரட்டும், வருவாங்க. நான் இந்த தொகுதியில் நின்று ஓட்டு கேட்டு வாங்கி வருவேன். நான் ஒத்த ஓட்டு முத்தையா வாங்கிக்கிறேன். நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ராகுல் காந்தி பிரியங்கா தமிழக பல அரசியல் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.